கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என்மேல் நீர் வைத்தவும் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆமென். ஆண்டவரே, உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை கரம் பிடித்த நாள் முதற்கொண்டு இம்மட்டும் எங்களை கைவிடாமல் காத்த உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டு விலகாத தெய்வமாய், எங்களை மறக்காதவராய், எங்களை வெறுக்காதவராய் இம்மட்டும் நடத்த நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மேல் வைத்த நம்முடைய அன்புக்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உடைய கரம் எப்போது எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் இன்றைக்கு அதுதான். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும், அதாவது இந்த காரியத்துக்கு தான் கவலைப்படணும், சிறிய காரியத்துக்கு கவலைப்பட வேண்டாம் என்று இல்லை. சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் விண்ணப்பமாக வேண்டுதலாக அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்துவோமானால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க நினைக்கலாம், நான் என்ன கஷ்டப்படுகிறேன், என் இதயத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்தருக்கு தெரியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த இடத்தில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுடைய எல்லா கவலைகளை குறித்து எல்லாவற்றை குறித்து விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த இடத்தில் எந்த ஒரு காரியமானாலும் சரி, அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும், சின்ன கஷ்டமானாலும் பெரிய கஷ்டமானாலும் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும் என்றால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். அப்படி என்றால் என்ன? உங்கள் இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம். அதாவது நீங்கள் எதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ, அதை குறித்து நீங்கள் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள என்ன ஒரு தேவ சமாதானம், ஒரு திருப்தி, ஒரு அமைதி, ஒரு என்ன செய்யும், அது நிறைவேறி முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் உள்ளத்துக்குள் எழும். அன்பு பிள்ளைகளே, அதுதான் வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும் என்று. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தெரியப்படுத்தி விட்டோம் என்றால், சிறிய காரியமானாலும்
பெரிய காரியமானாலும் உடைய சமூகத்தில் ஏசப்பா இப்படி இப்படி என்னுடைய காரியங்கள் இருக்கிறது ஏசப்பா, எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, உங்களால் எல்லாம் முடியும் என்பதை நான் முழு நம்பிக்கையாய் நான் நம்பி உங்களுடைய சமூகத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை வைக்கிறேன் ஏசப்பா, நீங்க பார்த்து கொள்ளுங்க ஏசப்பான்னு சொல்லி நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தில் நாம் வைப்போமானால், அவருடைய சமூகத்தில் நாம் அவருக்கு தெரியப்படுத்துவோமானால், எந்த ஒரு காரியத்தை அவருடைய சமூகத்துக்கு அவருடைய காதுகளில் போய் எட்டும்படியாக அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் பொழுது தேவ சமாதானம் இருதயங்களில் ஆளுகை செய்யும் போது அந்த கவலை குறித்தும் அந்த கஷ்டத்தை குறித்தும் நமக்கு எந்த ஒரு கவலையும் அதுக்கப்புறம் ஏற்படாது. அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகள், ஆகபடினாலே உங்களுடைய எந்த ஒரு காரியமானாலும் சரி, எல்லாவற்றை குறித்து அவருடைய சமூகத்தில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.